நம் கர்த்தரும் மீட்பருமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சில்ட்ரன்ஸ் டே, சிறுவர் தினம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, நம் இல்லங்களிலும் சிறுவர்கள் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, சிறுவர் தினத்தன்று கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதித்து கர்ப்பத்தின் கனியை தந்திருப்பார். சிறு பிள்ளைகளை நாம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்கள் சந்ததியை, உங்கள் சிறுவர்களை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் பிள்ளைகள் மீது இருப்பதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சங்கீதம் 37 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார் இவர். அவன் வாலிப காலத்திலிருந்து முதிர் வயது வரைக்கும் அவருக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார். அவர் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறார். அவர் வாழ்க்கையிலே அவருடைய அனுபவத்தை, அவர் பார்த்த அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். என்ன என்றால், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து அலைந்து திரிகிறதையும் அவன் காணவில்லையாம். அல்லேலூயா. தாவீது பேசுகிறதை கவனியுங்கள். அவர் இளம் வயசிலிருந்து முதிர் வயது வரைக்கும் அவர் பார்த்திருக்கிறாராம். நீதிமானை பார்க்கிற பொழுது நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து அலைந்து திரிகிறதை அவன் கண்டதே இல்லையாம். அதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து அலைந்து திரிகிறதையும் நான் கண்டதே இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம் இருதயத்திற்குள்ளே இந்த கலக்கம் இருக்கும். நான் ஒரு வேலை இல்லாவிட்டால், என்னுடைய சம்பாத்தியம் இல்லாவிட்டால், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? என் பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படியா இருக்கும்? அவர்கள் என்னவாய் போவார்கள் என்கின்ற கலக்கம், கவலை உங்களுக்குள் இருக்கும் என்றால், எனக்கு பிரியமானவர்களை, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களாகில் நீங்கள் கைவிடப்படுகிறதும் இல்லை, உங்கள் பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து அழைந்து திரிகிறதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நீதிமானுடைய வாழ்க்கையை நாம் வேதாகமத்திலே பார்க்கிற பொழுது, நோவாவின் காலத்திலே, நோவாவின் நாட்களிலே கர்த்தருடைய பார்வையிலே நோவா நீதிமானாகவும் உத்தமனாகவும் காணப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, நாம் கவனிக்கிற பொழுது கர்த்தருடைய கோபம் மனுஷர்கள் மீது வந்தது. அவர்களுடைய அக்கிரமம் தேவனுடைய பார்வையிலே விசனமாயிருந்தது. உலகெங்கிலும் உள்ள மனிதர்களுடைய அக்கிரமம் மிகுதியாயிருந்த பொழுது பூமியானது சீர்கெட்டதாய் இருந்ததை கர்த்தர் கண்டு விசனமடைந்தார். தாம் மனுஷனை உண்டாக்கினதின் நிமித்தம் மனுஷர்கள் மீது விசனமடைந்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமானாகிய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. எனக்கு பிரியமானவர்களே, ரட்சிப்பின் கப்பல், அந்த ரட்சிப்பின் கப்பலிலே நோவாவுக்கும் நோவாவின் குடும்பத்திற்கும் இடம் கிடைத்தது. எனக்கு பிரியமானவர்களே, உலகெங்கிலும் ஜலப்பிரளயம் வந்திருக்க, மனுஷனை அழிக்க கர்த்தர் சித்தம் கொண்டு ஜலப்பிரளயத்தை பூமியின் மீது கர்த்தர் அனுமதிக்க, எனக்கு பிரியமானவர்களே, நோவாவையும் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காத்தார். காரணம் என்னவென்றால், நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. நோவா நீதிமானாயும் உத்தமனாகவும் கர்த்தருடைய கண்களில் காணப்பட்டார். நோவாவின் நிமித்தம் நோவாவின் சந்ததி ரட்சிக்கப்பட்டது. நோவாவின் நிமித்தம் நோவா மனைவி ரட்சிக்கப்பட்டார். நோவா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டார். நோவாவின் நிமித்தம் நோவாவின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நோவாவின் நிமித்தம் நோவாவின் சந்ததி ரட்சிக்கப்பட்டது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வாதித்தது போல நோவாவினுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்கின்ற ஆசீர்வாதத்தை நோவாவின் குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே,
நீதிமானாக கர்த்தருடைய கண்களிலே நாம் காணப்படுவோமாக, நம் வாழ்க்கை நீதியுள்ளதாகவும் கர்த்தருடைய பார்வையில் உத்தமமாகவும் இருக்குமாக, அவருடைய வார்த்தைகளுக்கேற்ற அவருடைய வசனத்திற்கேற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம் சந்ததியையும் கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுவார், வானத்தை அண்ணார்ந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார் என்று கர்த்தர் சொல்லி, அவ்வண்ணமாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அதை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னபோது அவருடைய வார்த்தைகளை ஆபிரகாம் பற்றி கொண்டு விசுவாசித்தான். எப்பொழுது தேவன் மீது விசுவாசம் வைத்தாரோ, எப்பொழுது தேவன் மீது அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கையாய் விசுவாசித்தாரோ, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தன் இருதயத்தில் இடம் கொடுத்து அதை முழு நிச்சயமாய் ஆபிரகாம் விசுவாசித்தாரோ, அந்த விசுவாசத்தை கண்ட தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினாராம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வையில் நீதியுள்ளவராய் காணப்பட்டார், நீதிமானாய் காணப்பட்டார். ஆம், என கண்பானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குரைத்தபடி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கிட்ட வாக்கு தத்தங்களை தன் சந்ததிக்கு கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தன் குமாரனாகிய ஈசாக்கை இதை நினைவு கூர்ந்து ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் தன் சந்ததியை நினைவு கூர்ந்து யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமின் வித்தாகிய இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனிடத்திலிருந்து 12 பிரபுக்கள் வருவார்கள் என்று கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு 12 அரபு நாடுகளை நாம் பார்க்கக்கூடும். காரணம் என்னவென்றால், தேவன் தன் தாசனாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமின் நீதிமானாய் இருந்தபடியால் ஆபிரகாமின் வித்தாகிய இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமின் வித்தாகிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமானாகிய ஆபிரகாமின் வளர்ப்பு மகனாகிய லோத்துவையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஆம், என கண்பானவர்களே, ஆபிரகாமினுடைய அண்ணன் மகனாகிய லோத்து தன் தகப்பனை சிறு வயதிலே இழந்து போகிறான். தன் சித்தப்பாவோடு கூட ஒட்டி கொண்டு தன் சித்தப்பா போகிற இடமெல்லாம் கூட வருகிற இந்த லோத்து தேவனை அறிந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க நினைத்து தூதர்களை சோதோம் கொமோராவுக்கு அனுப்புகிறார். அங்கே நீதிமானாகிய ஆபிரகாமின் வளர்ப்பு மகனாகிய லோத்து அங்கே வசித்து வருகிறான். எனக்கு பிரியமானவர்களே, அங்கே தூதர்கள் லோத்துவோடு பேசுகிறார்கள். சீக்கிரமாய் துரிதப்பட்டு போங்கள், கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்ய வேண்டும், கர்த்தர் எங்களுக்கு இட்ட ஆணையை நாங்கள் நடப்பிக்க வேண்டும், இதை அழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல, அவர்கள் துரிதமாய் புறப்படாமல் தாமதித்து வருகிறதை தூதர்கள் கண்டு ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தின் மனைவியை, அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பிடித்து கொண்டு, அவர்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு சீக்கிரமாய் ஊருக்கு புறம்பே அவர்களை இழுத்து சென்று விட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அங்கே வேதம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாமின் நிமித்தம் அவர்கள் லோத்தையும் லோத்தின் குடும்பத்தையும் சீக்கிரமாய் அந்த சோதோமா கொமோராவிலிருந்து ஊருக்கு புறம்பே இழுத்து கொண்டு போட்டார்களாம். இங்கே நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். ஆமென். நீதிமானுடைய வளர்ப்பு மகனாகிய லோத்தையும் கர்த்தர் நினைத்து பார்த்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சிறுவர் தினத்தன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே, கர்த்தருடைய தயவிலே, கர்த்தருடைய கிருபையிலே அவர்கள் சுபிட்சமாய் அவர்களுடைய வருங்காலம் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அப்பத்துக்காக இறந்து அலைந்து திரிகிறவர்களாய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீங்கள் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நீதிமான் கைவிடப்படுகிறதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து அலைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம் பிள்ளைகள் அவர்கள் அப்பத்துக்காக இறந்து அலைந்து திரியாமல் அவர்கள் ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் தேவ
தேவ கிருபையினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் விளங்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நோவாவின் தேவன் நோவாவின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல் நோவாவின் தேவனாகிய நம் தேவன் நம் சந்ததியை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல் ஆபிரகாமின் தேவன் நம் தேவனாயிருந்து நம் சந்ததியை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமமே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.